இந்த வீடியோவில் நாம் அடுத்து இந்த லாஸ்ட் இயர்ஸ் ரன்னர் அப் பஞ்சாப் கிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க லாஸ்ட் இயரே வந்து டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. நிறைய எல்லா அன்கேப் பிளேயர்ஸுமே அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தே பேக் லாட் ஆஃப் அன்கேப் பிளேயர்ஸ் அண்ட் தே ஆல் டெலிவர்டு. ஸோ அதனால வந்து அவங்க ரன்னர் அப்பாக ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரிலீசஸ் அண்ட் ரீட்டைன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ டோட்டலாக 5 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 21 பேர் ரீட்டைன். ஸோ டோட்டலாகவே அவங்களுக்கு 4 ஸ்பாட் தான் அவைலபிள், அதில் 2 ஓவர்சீஸ். ஸோ தே ஹேவ் அ பர்ஸ் ஆஃப் 11.5 crores. ஸோ அவர் ரிலீசஸ்ன்னு பார்த்தா ஜாஷ் இங்கிலீஷ், ஆரன் ஹார்டி, கிளென் மேக்ஸ்வெல், குல்தீப் சர் அண்ட் பிரவீன் துபே. ஸோ இதில் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து 20% ஆஃப் ஐபிஎல் தான் அவைலபிளாக இருக்கும். மொத்தமாக 4 மேட்ச் தான் அவைலபிலிட்டி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு அந்த சமயத்தில் வெட்டிங் இருக்கிறதுனால ஸோ ஒன்லி 4 மேட்சஸ் தான் விளையாடுவார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆரன் ஹார்டி லாஸ்ட் இயரே அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ தே ஹவ் ரிலீஸ் டீம். கிளென் மேக்ஸ்வெல், ஸோ அவங்க எதிர்பார்த்தளவு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ தே ஹவ் ரிலீஸ் அண்ட் அவருமே இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மேக்ஸ்வெல் வரமாட்டேன்னு சொன்னதுனால அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர குல்தீப் சர் அண்ட் பிரவீன் துபே இது வந்து ரிலீஸஸ். ஸோ அவங்களோட கரண்ட் ஸ்குவாட் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங், அஸ்மதுல்லா முகமது சாய், ஹர்னூர் பன்னு, ஹர்ப்ரீத் பிரார், லாக்கி ஃபெர்குசன், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மிச் ஓவன், முஷீர் கான், நேஹல் வதேரா, பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, பைலா அவினாஷ், சஷாந்த் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், வியான் ஷெக்டே, விஷ்ணு வினோத், வைசக் விஜயகுமார், ஜேவியர் பாட்லட், யஷ் தாக்கூர் அண்ட் யஷ்வேந்தர் சஹார். ஸோ இவங்க டீம் மோராலஸ் செட்டில்டு தான். ஏன்னா லாஸ்ட் இயர் ஆடின அதே 11 அவங்க ஆடிடுவாங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி எடுக்கிறது இந்த பேக்கப்ஸ் தான். இப்போ ஜாஷ் இங்கிலீஷ் போயிட்டனால ஸோ அவர் பிளேஸில் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க மிச்சல் ஓவனே விளையாடிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து மிச்சல் ஓவனுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா இங்கிலீஷ் அவங்க விளையாட வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷை ரிலீஸ் பண்ணாலும் மிச்சம் ஓவன் அந்த டாப் அந்த 3rd நம்பர் 3 ஸ்பாட்டில் விளையாடுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மிச்சப்படி ஸோ அவங்க 11 எப்படி இருக்கிறது. ஸோ பஞ்சாப் ஆப்வியஸ்லி லாஸ்ட் இயரே சஷாங்க் சிங் ஆடினதை பார்த்து நான் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் இட் வென்ட் சஷாங்க் சிங் மட்டும்தான் அடித்தார். பிகாஸ் யங் டீம் நல்லா கொண்டு போனாங்க. பட் ஃபைனலில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி ஸ்ரேயஸ் சூப்பராக பண்ணார். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஆக்ஷன் டேபிளில் வந்து ரிக்கி பாண்டிங் பிளேஸில் இருந்து ஆக்ஷனில் டீம் எடுக்க போகிறாராம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ரிஷப் பந்த் டெல்லி டீமுக்காக ஆக்ஷன் டேபிளில் வந்து உட்காந்துருந்தது. இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரேயஸ் ஐயர் ஆக்ஷன் டேபிளில் வந்து வந்து உட்கார போகிறாரு. பிகாஸ் ரிக்கி பாண்டிங்னால ஆக்ஷனுக்கு வர முடியாது ஏதோ ஒரு காரணத்தால். ஸோ 11 பற்றி பார்த்தோம்னா சேம் ஓப்பனிங் பேர், த டெஸ்ட்ரக்டிவ் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா. ஸோ இன்னர் 3 ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி மிச்சல் ஓவனை ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து 3ல் ஆட வைக்க வாய்ப்பு இருக்குது. தென் 4 கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், தென் 5 நேஹல் வதேரா, 6 they will have Marcus Stoinis, and in at 7 their iconic player சஷாங்க் சிங். ஏதோ 19 வயசு சஷாங்க் சிங் எடுக்குதுன்னு நினச்சி மாற்றி எடுத்ததுனால வந்தவர். பட் ஆனால் ஆப்வியஸ்லி அவங்க மாற்றி எடுத்ததை இப்போ ரொம்ப மாற்றி எடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மெகா ஆக்ஷனில் ரீடீம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தாரு. அண்டு அதுக்கு முன்னாடியே எஸ்ஆர்ஹெச்க்கு சூப்பராக ஆடி இருந்தது ஒரு சீசன். தென் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அன்சோல்டாக போய் மாற்றி எடுக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி. அண்டு இப்போ ஹீ இஸ் டூயிங் வெரி குட். ஸோ இன் அட் 8 they will have one spinner most probably ஹர்ப்ரீத் பிரார் அவங்க ரொம்ப காலமாக நம்புகிறாங்க. ஸோ அகெயின் ரீடீம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் எல்ஸ் they will go for a better spinner in the auction. 9ல் வந்து மார்க்கோ யான்சன் லாஸ்ட் இயரே அவங்களுக்கு சூப்பராக ஆடினார். ஸோ அண்ட் இப்போது கூட பார்த்தோம் டெஸ்ட் மேட்ச்சுலாம் இந்தியாவுக்கு ஒரு ஆட்டம் காமிச்சு ஒரு பயம் காமிச்சார். அண்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்கவே வச்சார். ஒன் டேல ஒரு பயம் காமிச்சார் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கோ யான்சன் வில் பி பிளேயிங் அட் 9. ஸோ அதுக்கப்புறம் 10ல் ஹர்ஷ்தீப் சிங், 11ல் யஷ்வேந்தர் சஹார். தென் அட் 12 they will go with லாக்கி ஃபெர்குசன். ஏன்னா லாக்கி ஃபெர்குசன் வந்து ரொம்ப ஒரு நல்ல பவுலர். தேவைன்ற சமயத்தில் அந்த விக்கெட்ஸ் டெலிவர் பண்ணக்கூடியவர். அண்ட் ஹி ஆல்சோ பவுல்ஸ் வெல் அட் டெத். ஸோ சம்டைம்ஸ் அடி வாங்குவார். பட் ஆனால் ரொம்ப ப்ராமிசிங் பவுலர். என்ன கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் உண்டு.
ஸோ ஐ கெஸ் திஸ் வுட் பி தேர் 11. அவங்க ஏற்கனவே 11 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 11ல் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா ஹர்ப்ரீத் பிரார் பிளேஸில் யாராச்சும் ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது ஒரே ஒன்று ஸோ மட்டும்தான் இந்த 11ல் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவங்க கண்டிஷன்ஸ் எதுவுமே இப்போ எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போனோம்னா அந்த அந்த ஹர்ப்ரீத் பிரார் பிளேஸ் அவங்க எப்படினாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு வைசாக் ஜெயக்குமார் இல்லைன்னா ஒரு யஷ் டாக்கூர் கூட அந்த ஃபாஸ்ட் போனர் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்பின்னர் தானே இருக்காங்க. ஸோ அது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற இப்போ அவங்க ஸ்பின்னர் வேறு தேவையில்லை ஒரு ஃபாஸ்ட் போனர் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அப்படி ஆடல. இல்லைன்னு ஒரு ஸ்பின்னர் வந்து ஹர்ப்ரீத் பிரார் ஆடல, இல்லை வேறு ஒரு ஏற்கனவே டாப்பில் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் மிச்சோலோ 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போவாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ தே வில் கோ வித் 2 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஹர்ப்ரீத் அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸை வச்சு ஹர்ப்ரீத் பிரார் பிளேஸில் இன்னொரு குவாலிட்டி ஸ்பின்னர் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது தவிர வந்து இப்போ உங்களுக்கு 2 ஃபாரின் ஸ்பாட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மிச்சோவன் அந்த ஸ்பாட் அந்த நம்பர் 3 ஆடுறதுக்கு ஒரு டாப் ஆர்டர் ஃபாரின் பேட்டர் ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித், ஏன்னா இப்போ ஸ்டீவன் ஸ்மித் சூப்பராக ஆடி இருக்காரு. அண்ட் ரிக்கி பாண்டிங் வந்து இது வாஷிங்டன் ஃப்ரீயமுக்கு ஆடும்போது ஸ்டீவன் ஸ்மித் தான் எடுத்து கேப்டனாக வச்சு கப் அடித்தார். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் ஆப்வியஸ்லி ரச்சின் ரவீந்திராவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சிஎஸ்கே கழட்டி விட்டுருக்காங்க. அந்த ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போக இவங்களுக்கு தேவை ஒரு ஸ்பின்னர். ஸோ ரச்சின் நாங்கள் 2 hours சர்ப்ரைஸ் மேபி தே கேன் டேக் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஃபிக்ஸ் அட் நம்பர் 3. ஸோ அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி பாண்டிங் கூட அந்த வாஷிங்டன் ஃப்ரீடம் அந்த எம்எல்சியில் விளையாடும்போது ரச்சின் ரவீந்திரா நிறைய பவுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா குட் பி குட் ஃபிட். ஏன்னா லாஸ்ட் இயர் ஆப்ஷனில் கூட அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரச்சின் ரவீந்திரா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே ஆர்டிஎம் போட்டு வாங்கினாங்களே தவிர. ஸோ மேபி ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மிச்சோன் ஸ்பாட்டுக்கு. ஸோ அது போக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ஃபார் லாக்கி ஃபெர்குசன். ஸோ இப்போ ஆல்ரெடி ஜேவியர் பாட்லெட் வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜேமிசன் விளையாடினாரு. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதை தவிர இந்தியன்ஸ் ஒரு 2 பேர் பிரவீன் துபே அண்ட் குல்தீப் சிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்க பெருசாக ஃபில் பண்ண வேண்டிய மாதிரி இல்லை. ஸோ அது யாராவது 1-2 பேர் அவங்க ஸ்கவுட்டிங் வச்சு யாராவது 2 பேர் பிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான். ஸோ பஞ்சாப் மோரால் செட்டில்டு டீம் தான். ஸோ தே ஜஸ்ட் நீட் டு கோ 1 step further to clinch the title. ஸோ எப்படி அவங்க இந்த வருஷம் பண்ணுறாங்க பார்ப்போம். ஆப்ஷன்லேயுமே பெரிய வேலை இருக்காது. மோஸ்ட்லி 4 பிளேயர் தான், ஒரு 2 ஓவர்சீஸ் தான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த வேலை வந்து பிக் ஆப்ஷனே பண்ணிட்டனால இப்போ அவங்களுக்கு பெருசாக வேலை இல்லை. பட் அவங்களுக்கு மெயினாக இந்த நம்பர் 3 ஸ்பாட்டில் ஏன் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னா பிகாஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ஃபைனல்லே நம்ம பார்த்தோம் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல. டாப் 2 பேட்ஸ்மென்ஸ் 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அண்ட் அக்ரெசிவ் பேட்ஸ்மென்ஸ். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் ஒன்லி ஆங்கராக இருந்தார். அண்ட் ஃபைனலில் எல்லாரும் போட்ட ப்ரெஷரில் அவரும் சீக்கிரம் அவுட் ஆனதுனால ஃபைனல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தோத்தாங்க. ஸோ ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி ஒரு சாலிட் பிளேயர் எடுத்துட்டா அந்த நம்பர் 3ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் அவரோட ஹிட்டிங் ஸ்கில்ஸ் இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த ஆஷஸில் கூட பார்த்தோம். 9 balls 23 ஆர்ச்சரை வச்சு அட்டின்னு எல்லா பக்கமும் அடிச்சாரு. ஸோ Steven Smith could be a good option for them to go. So that's all for today. That's all for Punjab team. See you in the next video. We are signing off.